எண்ணெய் சூடேறிடுச்சு. ஒரு பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, சோம்பு இது எல்லாத்தையும் கல்பாசி இது எல்லாத்தையும் போட்டு பொரிச்சிக்கலாம். பொரிஞ்சிச்சு. நான் 3 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை போட்டு நல்லா உப்பு போட்டுக்கலாம். ஸ்பூன் இஞ்சி பூண்டு சாந்து போட்டுக்கலாம். மல்லித்தூள் 1 ஸ்பூனு, மிளகுத்தூள் 3/4 ஸ்பூனு, மிளகுத்தூள் 2 ஸ்பூனு, மிளகாத்தூள் 2 ஸ்பூனு போட்டு நல்லா கிண்டிக்கலாம். அரைச்சி வச்சுருக்க தக்காளி ஊற்றிக்கலாம். எடுத்து வச்சுருக்க கறியை போட்டுக்கலாம். நான் இப்போ 1/4 கிலோ கறிக்கு தான் கிரேவி செய்கிறேன். கிண்டிட்டு ஒரு 10 நிமிஷம் வேக வைப்போம். பார்த்தா தேங்காய் 5 முந்திரி பருப்பு போட்டு அரைச்சி எடுத்துப்போம். அரைச்சி வச்சுருக்க தேங்காயை ஊற்றிப்போம். தண்ணிலாம் ஊற்றி வச்சு இப்போ மூடி போட்டு ஒரு 15 நிமிஷம் கொதிக்க வைப்போம். எண்ணெய் பிரிஞ்சு நல்லா தனியாக எப்படி இருப்பாரு நல்லா வந்துச்சு. இப்போ இந்த டைமில் நம்ம கொத்தமல்லி தழை வைக்கலாம். கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி போட்டுக்கலாம்.